அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை இதற்கு முன்புள்ள பயானில் ஹைலு நிஃபாஸ் பற்றி பார்த்தோம். இப்பொழுது குழந்தை பிறந்து 2 வயது வரை தாய்ப்பால் பற்றிய சிறப்புகளும், இன்னும் குழந்தைகளுக்கு என்னென்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் துஆவும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் பார்க்கலாம். அனைவரும் பொறுமையாக முழுமையாக கேட்டு இன்ஷா அல்லாஹ் பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். குழந்தை பிறந்ததும் செய்ய வேண்டிய வேலை. குழந்தை பிறந்தவுடன் கழுவி சுத்தம் செய்த பிறகு பாங்கு கூற வேண்டும். வலது காதில் பாங்கும் இகாமத்து இடது காதிலும் கூற வேண்டும். அவர்களுடைய காதில் ஊத வேண்டும். தக்வா உடையவர்கள் ஈத்தம்பழத்தை சுவைத்து அதனுடைய குழந்தையுடைய வாயில் வைக்கவும் அல்லது தேன் சிறிது சுவைக்க கொடுக்கவும். 7ஆம் நாள் அகீகா கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு 7ஆம் நாள் பெயர் வைப்பது சுன்னத்து. மேலும் பிள்ளை பிறந்து 7ஆம் நாள் அந்த பிள்ளையுடைய தலைமுடியை இறக்கி அந்த முடியின் எடைக்கு தங்கம் அல்லது வெள்ளி தர்மம் செய்வது சுன்னத்து. அகிகா என்றால் ஆண் குழந்தைகளுக்கு 2 ஆடுகளும் பெண் குழந்தைகளுக்கு 1 ஆடும் அறுத்து கொடுப்பது சுன்னத்து. 7ஆம் நாள் அகிகா கொடுக்க முடியாவிட்டால் வயது வந்த பிறகும் கொடுக்கலாம். தாய்ப்பாலின் அவசியம் என்ன என்பதை பற்றி சிறிய பயான் ஒன்றை பார்க்கலாம். இதற்கு முன்பு நாம் ஹைலு நிஃபாஸ் இதனுடைய விளக்கங்களை பார்த்தோம். இப்பொழுது கர்ப்பப்பையில் இருக்கும் குழந்தை தாயின் இரத்தத்தின் மூலம் தன் உணர்வை பெற்று வளர்ச்சியடைகிறது. பிறந்த குழந்தைகளுக்கு உணவு தேவை. அதன் உடலுக்கு பொருத்தமான உணவு கொடுக்கப்பட வேண்டும். அந்த உணவு சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் அதே சமயம் எளிதில் ஜீரணிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்த விதமான தன்மைகளை கொண்ட உணவுப் பொருட்கள் தாய்ப்பாலுக்கு ஈடான உணவு குழந்தைகளுக்கு எதுவுமே இல்லை. உலகில் 4327 வகையான பிராணிகள் பாலூட்டுகின்றன. இவை பால் சுரக்கின்ற காலம் வரை குட்டிகளுக்கு பால் கொடுப்பதை நிறுத்துவதே இல்லை. தாய்ப்பால் ஊட்டுவது இயற்கையின் அல்லாஹுடைய கட்டளை என்று இவை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் மனித இனம் மட்டுமே தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதை நிறுத்துகின்றது. இது இயற்கைக்கு முரணானது. குறைந்தது 2 ஆண்டுகளாவது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அவசியம் என்று குழந்தைகள் நல மருத்துவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று விவரமான பெரிய ஆயத்தாக 2வது சூரா 233வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். பாலூட்டும் காலத்தை பூர்த்தியாக்க வேண்டும் என்று விரும்பும் குழந்தைகளின் தகப்பனாக அவருக்கு தலாக் சொல்லப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான 2 ஆண்டுகள் பாலூட்டுவார்கள். பாலூட்டும் தாய்மார்களாகிய அவர்களுக்கு உணவும் அவர்களுக்கு உடையும் முறைப்படி கொடுத்து வருவது அந்த குழந்தையுடைய தந்தையின் மீது கடமையாகும். எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் சிரமம் கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு தாய் தன் குழந்தையின் காரணமாக இன்னும் ஒரு தந்தை தன் குழந்தையின் காரணமாக துன்புறுத்தப்பட மாட்டார். குழந்தைகளினுடைய தந்தை இறந்துவிட்டால் அவருடைய வாரிசின் மீது அதே போன்று கடமை இருக்கின்றது. மேலும் தாய் தந்தைகளை அவ்விருவரும் தங்களுக்கிடையே திருப்தி கொண்டு ஆலோசனை செய்து பால்குடியை மறக்கச் செய்வதை இருவருமே விரும்பினால் அவ்விருவரின் மீது எவ்வித குற்றமும் இல்லை. மேலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய் அல்லது செவிலி தாயை கொண்டு நீங்கள் பாலூட்ட விரும்பினால் நீங்கள் அதற்காக கொடுப்பதை நல்ல முறையில் ஒப்படைத்தால் அப்பொழுது உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இந்த கடமைகளில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை கூர்ந்து நோக்குபவனாக இருக்கின்றான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இதுபோல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2வது சூரா 233வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது சரியான முறையில் குழந்தைகளுக்கு அதிகமான தாய்ப்பாலை தந்து நம்மளுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் தாய்ப்பால் கொடுப்பதால் தாயின் உடல் நலமும் காக்கப்படுகின்றது. மார்பக புற்றுநோய் போன்ற நோய்கள் வருவதையும் தடுக்கப்படுகின்றது. ஆனால் இப்பொழுதெல்லாம் கிராமப்புறங்களில் கூட பவுடர் பால், புட்டிப்பால் தான் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. 80% குழந்தைகள் பவுடர் பால் குடித்துத்தால் வளர்கிறார்கள். இதனால் விலை மதிக்க முடியாத தாய்ப்பாசம் குறைந்துவிடும். தாய்ப்பாலில் உள்ள உயிர் சத்துக்கள் பவுடர் பாலில் கிடையாது. பவுடர் பாலினால் மூளையுடைய வளர்ச்சியை பாதித்து அறிவுத்திறனை குறைக்கின்றது.
நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும். நோஞ்சான் வயிற்றுப்போக்கு என்னும் கடுமையான ஊட்டக்குறைவு ஏற்பட்டுவிடும். வயிற்றுப்போக்கு, நிமோனியா, அதிக ஊட்டக்குறைவாற்கு ஆளாகும் அபாயம் போன்றவைகள் ஏற்படும். குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வளரும். ஆகவே சரியான முறையில் தாய்ப்பாலை கொடுத்து நல்ல புஷ்டியான குழந்தைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் வளர்ப்போம். கொதிக்க வைத்த தண்ணீரில் கழுவினாலும் பாலூட்டும் பாட்டில் மற்றும் ரப்பர் முழுமையாக சுத்தம் செய்யப்படுவதில்லை. பாலூட்டும் பாட்டிலில் நாற்றம் உண்டாகிறது. பவுடர் பால் கலப்பதற்குண்டான தண்ணீர் கூட சுத்தமானதாக கிடைப்பதில்லை. இப்படி நஞ்சான பவுடர் பாலை குழந்தைகளுக்கு கொடுப்பதால் எப்பொழுது பார்த்தாலும் பேதி, வாந்தி என்று குழந்தை பல நோய்களுக்கு ஆளாகி அவதிப்படுகிறது. எனவே பவுடர் பால் ஒரு குழந்தை கொல்லியாக உள்ளது. உலகமெங்கும் இன்று தாய்ப்பால் ஊட்டும் பழக்கம் குறைந்து புட்டிப்பால் ஊட்டும் பழக்கம் அதிகரித்து வருவதைக் கண்டு அதிர்ச்சியும் கலவரமும் கொண்டு ஐநா சபை அமைப்புகளான யூனிசெஃப், உலக நல அமைப்பு போன்றவை 1991ஆம் ஆண்டு குழந்தை நட்பு மருத்துவமனை திட்டம் முதலில் 12 நாடுகளில் ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி தாய்ப்பால் கொடுப்பதின் நன்மைகள் பற்றி எல்லா கருவுற்ற பெண்களுக்கும் தகவல் வழங்குதல், குழந்தை பெற்ற அரை மணி நேரத்தில் தாய்மார்கள் தாய்ப்பாலூட்ட உதவி செய்தல், தாய்ப்பாலை தவிர வேறு உணவு அல்லது பானங்களை புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது, தாயும் குழந்தையும் 24 மணி நேரமும் ஒன்றாகவே இருக்க வேண்டும், தேவைப்படும் பொழுதெல்லாம் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்று தாய்ப்பாலின் அவசியத்தை பற்றி கருத்துக்களை உலகம் முழுவதும் இந்த அமைப்புகள் சென்று பரப்பி வருகின்றன என்பது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். புட்டிப்பால் நாகரிகம் என்று தலைவிரித்து ஆடுகிறது. இதற்கு காரணம் மிகைப்படுத்தி கூறும் தொலைக்காட்சி விளம்பரங்கள். உண்மையில் புட்டிப்பால் உயிரற்ற உற்பத்தி பொருளே என்று ஜெனீவாவில் உள்ள உலக நல அமைப்பு கூறியுள்ளது. தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகள் தாய்ப்பாலை குடித்து வளரும் குழந்தைகளை விட 25 மடங்கு அதிக அளவில் பிறந்த 6 மாதத்தில் இறந்து விடுகின்றன என்று புள்ளி விவரம் தந்திருக்கின்றது. இந்த உண்மை தகவலை ஐநா உலக நாடுகள் குழந்தை நல அவசர ஏற்பாட்டு நிதி அமைப்பு தெரிவிக்கின்றது. தாய்ப்பால் குடித்து வளரும் குழந்தைகள் அறிவுத்திறன், புத்தி கூர்மை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நம்மளுடைய குழந்தைகள் சாலிகான நல்ல குழந்தைகளாகவும் அறிவுள்ளவர்களாகவும் வளர வேண்டுமானால் சரியான முறையில் நாம் இன்ஷா அல்லாஹ் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கூறுவது போல தாய்ப்பாலூட்டும் 2 வருடங்களில்தான் குழந்தைகளுடைய மூளை செல்கள் அதிவேகமாக வளர்ச்சி அடைகின்றன என்பதை இன்று விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கின்றார்கள். மனிதனின் வாழ்நாளில் இதைப்போல எப்பொழுதுமே மூளையின் செல்களும் நியூரான்களும் வளர்வது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்ப்பாலை விட சிறந்த உணவு உலகின் குழந்தைகளுக்கு கிடையாது. தாய்ப்பால் அருந்தும் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதில்லை. சளி, ஜலதோஷம், ஆஸ்துமா, நிமோனியா, இளம்பிள்ளை வாதம் ஏற்படுவது மிக மிக குறைவு. தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அது தாயுடைய இடுப்பை சுருக்கி இயல்பான நிலைக்கு வர செய்கிறது. தாய்க்கு கேன்சர் ஏற்படுவதை தடுப்பதாக அண்மைக்கால புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தாய்ப்பால் குழந்தைகளுக்கு முதல் தடுப்பு மருந்தாக விளங்குகிறது. பிறந்த குழந்தை உடனே முதலில் சுரக்கும் சீம்பால் இது மஞ்சள் நிறத்தில் சிறிது குழம்பாக இருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. உண்மையில் இதுதான் தடுப்பூசி. தாய்ப்பால் அல்லாத வேறு எந்த தடுப்பூசி போட்டாலும் குழந்தைகளுக்கு பருவ நோய்கள் அதிகரித்து வருகின்றன. ஜப்பானில் குழந்தை பிறந்த 2 மாதங்களுக்குள் போடப்பட்டுள்ள தடுப்பூசியின் காரணமாக குழந்தை பருவ மரணம் 100க்கு 17 என்றிருந்தது. ஜப்பான் அரசு 1975ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு 2 வயதிற்கு பிறகு தான் தடுப்பூசி போட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த பின் குழந்தை பருவ மரணம் 100க்கு 1 என்றாகியுள்ளது. மேலும் முதுகெலும்பு சிதைவு நோய், நரம்பு தொடர்பான குழந்தை பருவ நோய்கள் முற்றாக ஒழிந்துவிட்டன. சுப்ஹானல்லாஹ். ஆனால் 2 வயதிற்கு பிறகு தடுப்பூசி போடுவதின் காரணமாக குழந்தைகளுக்கு பருவ நோய்கள் மீண்டும் ஆரம்பமாகி விடுகின்றன. தடுப்பூசி யுகத்திற்கு முன்னர் தொட்டில் குழந்தை மரணம் இந்த அளவிற்கு அதிகமாக இருந்ததில்லை. தடுப்பூசி துவங்கிய 1950 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று டாக்டர் ஹாரிஸ் கவுஸ்டர் கூறுகிறார். ஆக இதன் மூலம் விளக்குவது தாய்ப்பாலே தடுப்பூசியாக இருப்பதால் தாய்ப்பால் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுவதால் குழந்தை பருவ நோய்கள் வருவது சாத்தியக்குறைவு. தாய்ப்பாலூட்டும் தாய்மார்கள் தேவையான அளவு பால் சுரப்பதற்கு ஏற்றபடி உயிர்ச்சத்துக்கள் உணவுகளை உண்ண வேண்டும். உயிர் சக்தி இல்லாத உணவினை சாப்பிடும் பொழுது தாய்க்கு பால் அதிகம் சுரப்பதில்லை.
தாய்ப்பாலூட்டுபவர்கள் அதிகமாக பசும்பால் அருந்த வேண்டும் என்று கருத்து நிலவு வருகிறது. இது எல்லோருக்கும் சாத்தியமானதல்ல என்பதோடு இந்த மாதிரி பசும்பால் எருமைப்பால் போன்றவைகள் அருந்தினால்தான் பால் சுரக்கம் என்பது கிடையாது. உயிர் சத்துள்ள எந்த உணவை உட்கொண்டாலும் பால் சுரக்கத்தான் செய்யும். இதோடு தேன் கலந்த தண்ணீரையும் வெண்ணெய் எடுத்த மோர் இளநீர் போன்ற பான வகைகளையும் அருந்தலாம். இதனால் தாய்ப்பாலின் அளவு அதிகமாக ஆகிவிடும். மேலும் தாய்ப்பால் குறைவாக சுரக்கும் பெண்களுக்கு கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் என்கிறது இயற்கை மருத்துவம். தாய் நோயுற்றால் பாலை நிறுத்தலாமா என்று பலர் கேட்கின்றார்கள். சளி பிடித்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ தாய்ப்பால் புகட்டுவதை நிறுத்தக்கூடாது. இதன் மூலம் தாய்க்கோ குழந்தைக்கோ பாதிப்பு எதுவும் ஏற்படாது. 104 டிகிரி காய்ச்சல் உள்ள தாய்க்கு கூட பால் நன்றாகவே சுரக்கலாம். சில சமயம் பால் சுரப்பதில் அளவு குறையலாம். அதுவும் காய்ச்சல் தணிந்ததும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே அன்பு அல்லாஹ் தஆலா கொடுத்தது. மன வளர்ச்சிக்கு தாய்ப்பால் அவசியமானது. தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள நெருக்கமான மன உணர்வுகள் பால் கொடுக்கும்போதுதான் நிகழ்கின்றன என்ற விஞ்ஞானபூர்வமான கருத்தை மருத்துவ உலகம் நன்கு அறிந்துள்ளது. தாயின் அரவணைப்பால் தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு தொடு உணர்வு, தாய்க்குரலை அறியும் வாசனை உணர்வு, பாதுகாப்பு உணர்வு, நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவைகள் அதிகமாக கிடைக்கின்றது. அதேபோல குழந்தைகளிடமிருந்து பாலூட்டும் தாய்க்கு குழந்தைகளுடைய அழுகும் மொழி அறிதல், சிசு வாசனை, சுரப்பு ஹார்மோன்கள், அதிக தாய்ப்பால் சுரக்க வைக்கும் ஹார்மோன்கள் உண்டாகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றன. சில தாய்மார்கள் கூட சொல்லுவார்கள், குழந்தை அழுகும் சத்தம் கேட்டால் எனக்கு பால் சுரக்கும் உணர்வு ஏற்படுகிறது என்று. வழக்கமாக தொடர்ந்து தாய்ப்பால் அருந்தி தூங்கும் குழந்தைகள் இரவில் தூங்கும் நேரம் 3 மடங்காக அதிகரிக்கிறது. தாயோடு தூங்கும் குழந்தை அழுவது மிகவும் குறைவாக இருக்கும். கண் விழித்திருக்கும் நேரம் குறைவாக இருக்கும். இறப்பு எண்ணிக்கையும் குறைவு. நன்றாக தூங்கும் தாய் குழந்தை பற்றிய அறிவியல் ஆய்வுகளில் தாய் குழந்தைகளுக்கு இடையேயான தொடர்பு பிணைப்பு அதிகமாக இருக்கிறது என்று தெரிவிக்கின்றன. தாய் குழந்தை இடையிலான பிரிவு மிக குறைவாக இருக்க வேண்டும். மேலை நாட்டு நாகரிகத்தை பற்றி பெருமையாக பேசும் இன்றைய பெண்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டுதல், உறக்கச் சூழல் இவற்றிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி சென்றுள்ளார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். திருக்குர்ஆனின் கருத்துப்படி 2 ஆண்டுகள் கட்டாயமாக பாலூட்டும் போது தாயின் அருகே படுத்து உறங்குதல், குழந்தை பாதுகாப்பு உணர்வு, கதகதப்பு, மன எழுச்சி, உறுதிப்பாடு ஆகியவைகள் பெருகுகின்றன. குழந்தை வளர்ந்து பெரியவர்களானாலும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்று சில உளவியல் ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். பால் கொடுப்பதால் மார்பகங்கள் தளர்ந்துவிடும், வடிவம் இழந்துவிடும், அழகு போய்விடும் என்பது முற்றிலும் தவறான கருத்தாகும். பால் கொடுப்பது தாய் குழந்தை இருவது உடல் நலத்திற்கும் நல்லது. மேலும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு மார்பு புற்றுநோய் வரும் வாய்ப்பு மிகவும் குறைவு என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. அதிக குழந்தைகள் பெற்ற தாய்க்கு மார்பு புற்றுநோய் வரும் வாய்ப்பு குறைவு. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அதிகம் குழந்தை பெறக்கூடிய பெண்களை நீங்கள் மனம் முடித்து கொள்ளுங்கள் என்று. ஆக தாய்ப்பால் கொடுப்பதின் மூலம் மேற்கூறப்பட்ட இவ்வளவு நன்மைகளை நாம் அடைகின்றோம். குர்ஆன் கூறியது போல 2 வருடம் தாய்ப்பால் கொடுத்து விடுவோமே ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள குழந்தைகளாக, ஆரோக்கியமான குழந்தைகளாக நம்மளுடைய குழந்தைகள் வளருவார்கள். மேலும் நன்மீது அதிகமான பாசம் வைப்பவர்களாகவும் இருப்பார்கள். நம் சொற்படி கேட்டு நடக்கக்கூடிய சாலிகான குழந்தைகளாக அந்த குழந்தைகள் வளருவார்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சாலிகான நற்குழந்தைகளை வளர்க்கும் பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். ஆரோக்கியத்தின் அடிப்படை பசி அறிந்து உண்பதுதான். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு பசி முக்கியம். உணவின் அளவு எல்லை மீறுவதுதான் குழந்தைகளுக்கு நோய் ஏற்பட முக்கியமான காரணம். சரி, குழந்தைகளுக்கு பசிக்கிறது என்பதை எவ்வாறு அறிவது? அழுகை மூலமாகத்தான் குழந்தையுடைய பசியை அறிய முடியும். அதே சமயம் குழந்தைகள் தங்களின் அனைத்து தேவைகளையும் அழுகை மூலமாகத்தான் வெளிப்படுத்தும். அதனால் அழுதவுடன் பாலூட்டுவது கூடாது. குழந்தைகள் எல்லா தேவைகளையும் அழுகை மூலம்தான் அறிவிக்கும் என்பதால் பசிக்கு அழுகிறதே, தாகத்திற்கு அழுகிறதா, தூக்கத்திற்கு அழுகிறதா என்று நம்மால் பிரித்து அறிய முடியாது. கை குழந்தைகளுக்கும் தாகம் உண்டு. இதை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. எப்பொழுதெல்லாம் குழந்தை அழுகிறதோ அப்பொழுதெல்லாம் முதலில் தண்ணீர் கொடுங்கள். அதை குடித்துவிட்டு குழந்தைகள் அமைதியாக இருந்தால் தாகத்திற்காகத்தான் அழுகை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குடிக்க மறுத்தால் அது பசிக்கான அழுகை. அந்த இடத்தில் தாய்ப்பால் என்ற உணவை கொடுங்கள். பசிக்கும் போது உணவு கொடுத்து
போதும் என்றவுடன் விட்டுவிடுவது தான் குழந்தைகளுடைய நிரந்தர ஆரோக்கியத்திற்கான அடிப்படை. தாய்ப்பால் கொடுத்தும் குடிக்க மறுத்தால் அது தூக்கத்திற்கான அழுகை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை அழுது தன் பசியை நமக்கு உணர்த்தவில்லை என்றால் குழந்தைகளுக்கு இன்னும் பசிக்கவில்லை என பொருள். பசி இல்லாத பொருள் உணவு அவசியமில்லைதானே. பெரும்பாலான தாய்மார்கள் குழந்தைகள் இரவில் பசிக்காக வீழ்ந்து அழுதால் தங்கள் தூக்கம் போய்விடும் என்று கருதி இரவு குழந்தைகள் தூங்குவதற்கு முன்னர் பால் புகட்டி விடுகிறார்கள். அப்படி புகட்டிவிட்டால் இரவில் பசி வராது என்ற எண்ணம், அது தவறானது. குழந்தைகளுக்கு நுண்ணுணர்வு அதிகம். நம்முடைய உணவு தேவையின் அளவை நம்மால் எப்படி கண்டுபிடித்து விட முடியுமோ அதே போலத்தான் குழந்தைகளுக்கு உணவு அல்லது பால் கொடுக்கும் பொழுது பசி இருக்கும் வரை மறுக்காமல் சாப்பிடும். பசி மறைந்த பிறகு வயிறு நிறைந்தவுடன் சாப்பிடுவதை தவிர்த்து விளையாட்டில் கவனம் செலுத்துவார்கள். மீறி கொடுத்தால் துப்பி விடுவார்கள். அதுதான் அவர்களுக்கான உணவின் அளவு. நம்முடைய பார்வையில் உணவின் அளவு குறைவாக இருக்கலாம். ஆனால் தனக்கு எவ்வளவு உணவு தேவை என்பதை குழந்தைதான் அறிய முடியும். பசிக்கும் பொழுது சாப்பிடும் அளவை எல்லா நேரங்களிலும் சாப்பிட முடியாது என்பதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும் வழக்கம் நம்முடையது. தேன் சீரான மண்டலத்தை தூண்டிவிடும் என்பதால் குழந்தைகளுக்கு செரிமானத்தை தூண்டிட உண்டான பழக்கம்தான் இது. தேன் இனிப்பு சுவை உடையது என்று பொதுவாக அறியப்பட்டாலும் சுவைகளும் கலந்த இயற்கை உணவுதான் கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, இனிப்பு சுவை மற்ற சுவைகளை விட அதில் அதிகம். ஒவ்வொரு சுவைக்கும் உடல் உறுப்புகளை தூண்டும் தன்மை உண்டு. இனிப்பு இறப்பையையும், கசப்பு இதயத்தையும், துவர்ப்பு மண்ணீரலையும், புளிப்பு கல்லீரலையும், கார்ப்பு நுரையீரலையும், உவர்ப்பு சிறுநீரகத்தையும் தூண்டுவதாக சொல்கிறது சீனாவின் மரபு வழி மருத்துவரான அக்குபஞ்சர் மருத்துவம். உள்ளுறுப்புகளை தூண்டும் இயற்கையான சுவைகளை உள்ளடக்கிய தேனை பிறந்த குழந்தைகளுக்கு தர வேண்டியது அவசியம். இதை தவிர்க்க தேவையில்லை. தற்போது வெள்ளை சர்க்கரையை நீரில் கரைத்து குழந்தையின் நாக்கில் தடவும் வழக்கம் இருக்கிறது. இவ்வாறு செய்யக்கூடாது, நன்மைகளும் கிடையாது என்பது ஒரு பக்கம் இருக்க, குழந்தையின் உடல் நலக்கேட்டிற்கு நாம் வைக்கும் முதல் புள்ளி அது. சீனி குழந்தையின் இரைப்பையில் அதிக வெப்பத்தை உருவாக்கி வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும். தேன் கொடுக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, வெள்ளை சர்க்கரையை அவசியம் கொடுக்க வேண்டாம். பிறந்த குழந்தைகளுக்கு தர வேண்டிய மிக முக்கியமான அவர்களது ஆரோக்கியத்திற்கு அடிப்படை உணவு தாய்ப்பால். அவர்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பமே தாய்ப்பாலிலிருந்து தான் தொடங்குகிறது. முதல் 3 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே அவர்களுக்கான பிரதான உணவாக தர வேண்டும். அது வாழ்நாள் முழுமைக்குமான எதிர்ப்பு சக்தி தந்து நல்ல ஆயுளையும் தீர்மானிக்கின்றது. தாய்ப்பாலுக்கு நிகரான வேற உணவு உலகில் இல்லவே இல்லை. 4ஆம் மாத ஆரம்பத்தில் குறைந்த அளவு பழச்சாறு பருக கொடுக்கலாம். சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை, பன்னீர், திராட்சை போன்றவற்றை நீர் சத்து அதிகம் கொண்ட பழங்களை தருவது உகந்தது. எளிதாகவும் செரித்துவிடும். அதிலும் சீனி, பால் உள்ளிட்டவைகளை சேர்க்க வேண்டாம். குழந்தைகள் தங்களின் வழமையான உணவிலிருந்து மாறும் பொழுது அதற்கு பழக்கப்படவும் முழுமையாக செரிக்கவும் வேண்டும். அதற்கு அதிக நேரமும் எடுத்துக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் அதிகம் நேரம் தூங்கி விடுவார்கள். எனவே முதலாக பழச்சாறு கொடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே தர வேண்டும். அளவுக்கு அதிகமாக கட்டாயப்படுத்தி தரக்கூடாது. அவர்களால் பருகாமல் வெளியில் துப்பினால் அந்த பழச்சாறு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதைக்கு அதை தரக்கூடாது. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் கொடுக்க முயற்சி செய்யலாம். அப்பொழுது அவர்கள் அதை பருகினால் தொடர்ந்து சாப்பிட கொடுக்கலாம். குழந்தை பிடிக்கிறது என்பதற்காக அந்த உணவை அடிக்கடி கொடுக்கக்கூடாது. தேவையை அறிந்து கொடுக்க வேண்டும். 5ஆம் மாதத்தில் திரவ உணவை குடித்து பழகிய குழந்தைகள் மெல்ல மெல்ல சுவைத்து மென்று தின்பதற்கு பழகுவார்கள். இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு பற்களுக்கு அதிக வேலையில்லாத உணவுகளை சாப்பிட கொடுக்க வேண்டும். இயற்கையாக கனியக்கூடிய வெள்ளரிப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், சப்போட்டா பழம் கொடுக்கலாம். சீசன் ஆப்பிள், கேரட், பீட்ரூட் நீராவியில் வேக வைத்து சதை பகுதியில் ஊட்டலாம். இத்தகைய உணவுகளை நாளுக்கு ஒரு முறை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். மற்ற நேரங்களில் தாய்ப்பால் தர வேண்டும். 6ஆம் மாதத்திற்கு பிறகு கம்பு, கேழ்வரகு, கோதுமை, வரகு, சோளம் போன்ற சிறிய தானியங்கள் சம அளவில் எடுத்து லேசாக வறுத்து அரைத்து மாவாக்கி கஞ்சியாக கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். சிறு தானியங்களின் தான் குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கான அத்தனை சத்துக்களும் அடங்கியிருக்கின்றது. இதற்கு சத்து மாவு என்று அதை சொல்கின்றோம்.
சிறு தானியங்களில் உள்ள அதிக நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்கும். வீட்டில் இதை தயாரிக்க முடியாதவர்கள் இயற்கை அங்காடிகளில் வாங்கிக் கொள்ளலாம். இதே மாதத்தில் சோறு, இட்லி போன்ற அரிசி உணவு வகைகளை வேக வைத்த பீட்ரூட், கேரட், வேக வைத்த ஆப்பிள், உருளைக்கிழங்கு சதைப்பகுதியை பிசைந்து கொடுத்து பழக்கலாம். தூங்கும் பொழுதுதான் உள்ளுறுப்புகளை ஒழுங்குபடுத்தும் சீரமைப்பு வேலையை உடல் நடத்துகின்றது. இதனால் உள்ளுறுப்புகள் புதுப்பிக்கப்பட்டு கழிவுகள் நீக்கப்படும். இந்த சீரமைப்பு பணி முழுமையாக நடக்கும். தூங்கும் நேரத்தில் உடலுக்கு செரிமானம் போன்ற மிகப்பெரிய வேலைகளை தரக்கூடாது. தாய்ப்பால் மட்டுமே குழந்தையின் இரவு நேர உணவாக இருக்க வேண்டும். 7, 8ஆம் மாதங்களில் குழந்தைகள் தன்னுடைய உணவின் அளவை அதிகரித்து கொள்ளும். கட்டாயப்படுத்தாமல் தேவைகளுக்கேற்ற உணவுகளை மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டும். அதன் பிறகு குழந்தைகளுக்கு பல் முளைக்க தொடங்கும். இந்த நேரத்தில் மெல்லும் உணவுகள் மீது குழந்தைகள் ஆர்வம் காட்டுவார்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் அதன் உடல் அமைப்பை பொறுத்து வளர்ச்சியடையும். அவர்களுக்கு கொடுக்கும் உணவில் இருந்து உடலுக்கு தேவையான சக்தியை முழுமையாக பெறும். உடல் அமைப்பை பொறுத்து ஒல்லியாக, பருமனாக அவர்களது உடல்வாகு இருக்கும். ஒல்லியாக இருக்கிறார்கள் என்பதற்காக கவலைப்படுவதோ, அதை தேற்ற அதிகமான உணவு நொறுக்கு தீனிகளை தரவோ கூடாது. தேவைக்கு அதிகமான உணவுகளை திணிக்க வளர்க்கப்படும் குழந்தைகள் எதிர்ப்பு சக்தி குறைந்து ஆரோக்கியமற்றவர்களாகவே வளர்க்கப்படுவார்கள். குழந்தைகள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர எவ்வளவு எடையோடு இருக்கின்றார்கள் என்பதல்ல. துருவென விளையாடுகிறார்களா, ஆரோக்கியமாக இருக்கின்றார்களா? குழந்தைகள் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்தால் நாம் கொடுத்த மந்தமான செரிமானமாகாத உணவு என்பதை கவனத்தில் கொண்டு சரியான உணவை கொடுத்து குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லா, நாம் இதுவரை குழந்தை பிறந்தது தாய்ப்பால் முதல் அது வளரும் வரை உள்ள அவர்களுக்கு 2 வயது வரை உள்ள உணவு முறைகள் வரை முழுவதுமாக சரியான முறையில் பார்த்தோம். இதை நீங்கள் கேட்டு பயனடைவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் கேட்டு அவர்களும் பயனடையட்டும். அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள் புரிவானாக. ஆமீன். குழந்தைகளுக்கு சகல நோய்களையும் குணப்படுத்த ஒரு துவா. குர்ஆனுடைய ஆயத்து, அத்தியாயம் 11 வசனம் 56, 57. இந்த 2 வசனங்களையும் குழந்தைகள் சாப்பிடும் சாப்பாட்டிலோ அல்லது குடிக்கக்கூடிய தண்ணீரிலோ பாலிலோ குழந்தைகளுக்கு கலந்து கொடுங்கள் அல்லது அவர்கள் மீது ஊதி விடுங்கள். இதனை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். படுக்கையின் பொழுதும் சரியாக தூங்குவார்கள். எழுந்திருக்கும் பொழுது சரியான நேரத்தில் இரவிலும் பகலிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி பயனடைவோமாக. ஆமீன். அந்த ஆயத்துக்கள்: இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வரப்பிக்கும் மாமின் தாப்பத்தின் இல்லா ஹுவ ஆஹிது பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்திம் முஸ்தகீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகத் அப்லகத்துக்கும் மா உர்சில்து பிஹி இலைக்கும் வயஸ்தஹ்லிஃபு ரப்பி கௌமன் கைரக்கும் வலா தலுர்ரூனஹு ஷைஅன் இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் கஃபீல். நிச்சயமாக நான் என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் என்னையும் உங்களையும் படைத்து பாதுகாப்பான ஆகிய அல்லாஹ்விடமே ஒப்படைத்து விட்டேன். ஒவ்வொரு உயிருள்ளவைகளின் முன் உச்சி குடுமையையும் அவனே பிடித்து கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக என்னுடைய அல்லாஹ் நீதியின் நேரையான வழியில் இருக்கின்றான் என்றும் நீங்கள் என்னை புறக்கணிப்பீர்களே ஆயின் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் உங்களிடம் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதனை நிச்சயமாக நான் உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். உங்களை அழித்து உங்களை அல்லாத வேறு மக்களை என் இறைவன் உங்களிடத்தில் வைத்து விடுவான். இதற்காக நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. நிச்சயமாக என்னுடைய அல்லாஹ் அனைத்தையும் பாதுகாப்பவனாக இருக்கின்றான். ஆகவே அவன் என்னையும் பாதுகாத்து கொள்வான். இவ்வாறான இந்த 2 ஆயத்துக்கள் 11வது சூரா வசனம் 56, 57 ஆகிய ஆயத்துக்களை ஓதி பயனடையுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்தில் 16வது சூரா 72வது வசனத்தில், உங்களிலிருந்தே உங்கள் மனைவிகளை அல்லாஹ் படைக்கின்றான். அன்றி உங்கள் மனைவிகளிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் உற்பத்தி செய்து உங்களுக்கு நல்ல உணவுகளையும் புகட்டுகின்றான். இவ்வாறு இருக்க அவர்கள் தாங்களாகவே கற்பனை செய்து கொண்ட பொய்யானவைகளை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அவர்கள் நிராகரிக்கின்றார்களா? இவ்வாறாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான்.
மகத்தான செல்வம் குழந்தை செல்வம். குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் நமக்கு அளித்த சன்மானங்களில் சிறந்த சன்மானமாகும். இது சாதாரணமானது அல்ல. துறவிகள் கூட துறக்க முடியாத பாசம் பிள்ளைகளுடைய பாசமாகும். இதனால்தான் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்பட்டால் உருகி உருகி நாம் அழுது துவா செய்கின்றோம். நம்மை போன்ற மனிதர்கள் மட்டுமல்ல, நபிமார்களும் கூட குழந்தைகளுக்காக ஆசைப்பட்டு துவா செய்திருக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் எனக்கு சாலிகான சந்ததிகளை தந்தல்வாயாக என்று துவா செய்திருக்கின்றார்கள். நபி ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து தூய்மையான சந்ததியை எனக்கு தருவாயாக என்று துவா செய்திருக்கின்றார்கள். இதுவும் குர்ஆனுடைய வசனங்களாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் 3வது சூரா 38வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான், யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக, நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவனாக இருக்கின்றாய் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் குழந்தை இல்லாதவர்கள் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் தஆலா நல்ல சாலிகான குழந்தையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இவ்வாறு துஆ செய்தலிருந்து இந்த பாக்கியம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குழந்தை செல்வங்களை அல்லாஹ் நாடியவாறு ஆண் அல்லது பெண் என்று கொடுக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளாகவும், நபி லூத் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு பெண் குழந்தைகளாகவும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பெண் இரண்டையும் கலந்து கொடுத்தான். நபி யஹ்யா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் ஆக்கினான். இது அல்லாஹுடைய விருப்பமாகும். தான் நாடியவர்களுக்கு அவன் பெண் குழந்தைகளாகவும் தருகின்றான், ஆண் குழந்தைகளாகவும் தருகின்றான், அல்லது இரண்டும் கலந்தும் கொடுக்கின்றான். சிலருக்கு குழந்தைகளை கொடுக்காமலும் இருக்கின்றான். இவை அனைத்தும் அல்லாஹுடைய விருப்பம்தான். இருந்தாலும் நமக்கு குழந்தைகள் வேண்டுமென்றால் நாம் இதுபோன்ற துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் பெற்றெடுப்பது மட்டும் நமது பொறுப்பல்ல, அவர்களை சாலிகான குழந்தைகளாக வளர்ப்பதும் நம் மீது கடமையாகும். குழந்தை வளர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கு நபிகளாருடைய இந்த ஹதீஸ் சான்றாகும். ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்களது பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படுவீர்கள். நூல் புகாரி. மேற்கூறப்பட்ட ஹதீஸ் மூலம் நாம் விளங்கிக் கொள்வதாவது, நமது குழந்தை செல்வம் பற்றி மறுமையில் கடும் விசாரணை செய்யப்படும். தாயின் மடியே முதல் பாடசாலையாகும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை அளிப்பதில் தந்தையின் பங்கு இருந்தாலும் அதைவிட அதிக பங்கு தாயிற்கு உண்டு. ஏனென்றால் குழந்தையோடு அதிக நெருக்கமாக இருப்பவர் தாய்தான். குழந்தைகளிடம் இறை அச்சமும் நல்ல ஒழுக்கமும் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதை தங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு அரபி தன் மகளை ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அழைத்து வந்து, எனது மகன் என் பேச்சு கேட்பதில்லை, எனது கட்டளைக்கு கட்டுப்படுவதில்லை என்று கூறினார். அதனை கேட்ட ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சிறுவனே, தந்தைக்கு தன் பிள்ளை மீதுள்ள உரிமை பற்றி தெரியாதா என்று கேட்டார்கள். பிறகு தந்தைக்கு தன் பிள்ளை மீதுள்ள உரிமை பற்றி விளக்கினார்கள். இதை கேட்ட மகன், அமீருல் மொமினீன் அவர்களே, பிள்ளைகளுக்கும் தந்தை மீது உரிமைகள் உள்ளனவா என்று கேட்டார். ஆம் என்று கூறிய ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு பதில் கூறினார்கள், தன் பிள்ளைகளுக்கு நல்ல தாயை தேர்ந்தெடுப்பது, இரண்டாவது நல்ல பெயர்களை சூட்டுவது, மூன்றாவது மார்க்க அறிவை அளித்து குர்ஆனை போதிப்பது. இதனை கவனமாக செவிமெடுத்த அந்த சிறுவன் கூறினான், அமீருல் மொமினீன் அவர்களே, இவற்றில் எந்த உரிமையையும் என் தந்தை எனக்கு அளிக்கவில்லை. முதலாவது உரிமை நல்ல தாய். 400 திர்ஹமுக்கு வாங்கிய நீக்ரோ அடிமைதான் எனது தாய். மார்க்க கல்வியோ இஸ்லாமிய நன்னடத்தையோ பற்றியோ நீதி நேர்மை என எதுவுமே அறியாத அவள் மடியில்தான் நான் வளர்ந்தேன். இரண்டாவது உரிமை நல்ல பெயர் சூட்டுவது. என் தந்தை எனக்கு நல்ல பெயர் சூட்டவில்லை, மாறாக ஜோயல் என்று பெயர் வைத்துள்ளார். ஜோயல் என்றால் கருப்பு என்பது பொருள். மூன்றாவது உரிமை மார்க்க கல்வி. அவர் அதை எனக்கு அளிக்கவே இல்லை. இப்பொழுது சொல்லுங்கள், என்னுடைய தந்தை என் விஷயத்தில் எந்த கடமையை நிறைவேற்றினார் என்று கேட்டான். இதை செவியுற்ற கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனின் தந்தையை பார்த்து, நீங்கள் உங்கள் மகனின் எந்த உரிமையையும் நிறைவேற்றாமல் அவனையா குறை கூறுகிறீர்கள்? நீங்கள் தான் முதல் குற்றவாளி என்று கூறினார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பை சிந்தியுங்கள். நாம் நமது குழந்தைகளை எப்படி வளர்க்கின்றோம் என்பது புரியும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அதாவது பிறந்த முதல் சிறு வயது ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு நகைகளிலும் ஃபோன்களிலும் உலக ஆசைகளிலும் அந்த குழந்தைகளை மூழ்கடிக்கக்கூடாது. அதிகமான தீனுடைய விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். களிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆரம்பத்து முதலே சிறு வயது முதலே பள்ளிக்கு அனுப்பும் முன்பே மதர்சாவிற்கு அனுப்ப வேண்டும். தாய்மடிதான் முதல் மதர்சா. குழந்தைகளுக்கு முதலிலேயே சூறாக்களை மற்றும் களிமா திக்ருகள் போன்றவற்றை சொல்லிக் கொடுத்து உலக ஆசைகளை விட்டு தடுத்து தீனுடைய உள்ளச்சத்தையும் சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் நபிமார்களுடைய வரலாறுகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீண் கதைகளையும் வெட்டி பேச்சுகளையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாகவும் தீனுடைய குழந்தைகளாகவும் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை பெற முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து குழந்தைகளும் சாலிகான குழந்தைகளாக வளரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு தொழுகைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயது 7 வயதுக்கு முன்பாகவே நாம் தொழுகை கற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தைகள் 10 வயதாகும் போது சரியான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சிறு வயது முதலே குர்ஆன் ஓதுதலையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நபிமார்களை பற்றிய பயான்களையும் கற்றுக் கொடுத்து நல்ல சாலிகான குழந்தைகளாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஆண் குழந்தைகளுக்கு நகைகளை அணிவிக்கக்கூடாது. சிறு குழந்தை முதலே பெண் குழந்தைகளுக்கும் அதிகமான நகைகள் மேல் ஆசைப்பட வைக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலாவுடைய பயத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். இதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் பெண்களாகிய நம்மளிடம் விசாரணை செய்வான். இன்ஷா அல்லாஹ் இதற்கு தகுந்த பதிலை நாம் தர வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் குழந்தைகளை சாலிகான முறையில் நல்ல தக்வாவுடைய குழந்தைகளாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இதுவரை அனைவரும் பொறுமையாக பயான் கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. இதுவரை பொறுமையாக கேட்டதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நீங்களும் பயனடைவீர்களாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.